ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 20 திருவெம்பாவை பாடல் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய். சிவபெருமானே, எல்லாவற்றிற்கும் முதல்வனான உன் பாதமலர்களை வணங்குகிறோம். எல்லாவற்றிற்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதை அடைகிறோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிறையில் நீராடி மகிழ்கிறோம். இப்பாடலின் விளக்கம். திருவெம்பாவையின் கடைசி பாடல் இது. இறைவனை வணங்கினால் போதுமா? மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம்? மாணிக்கவாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா? அவரது திருவடியை வைத்து கண்வாங்காமல் பார்க்கிறார். அவனது பாத தரிசனம் கிடைத்தால் போதும், வாழும் போதும் இன்பம், மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார். நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் மாணிக்கவாசகர். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் நாளை திருப்பள்ளி எழுச்சி பாடலில் பார்ப்போம். இது திருவெம்பாவை பாடல் இன்றுடன் முடிந்தது. இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்.